நீதிமன்றங்களில் நடைமுறையில் உள்ள ஃபைலிங் முறையை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முன்பாக நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பெண் வழக்கறிஞர் சங்க தலைவர் திருமதி ரேவதி அவர்கள் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் திரு பர்வீன் மற்றும் நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். காலை 10 மணி முதல் நடைபெற்ற இந்த போராட்டத்தை மாலை 4 மணி அளவில் மூத்த வழக்கறிஞர் அஜிதா முடித்து வைத்தார். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆதரவு அளித்தனர். இந்த நீதிமன்றத்தில் நடைமுறையில் உள்ள ஃபைலிங் முறையை தடை செய்ய கோரி தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும் என வழக்கறிஞர் சங்க தலைவர் ரேவதி அவர்கள் தெரிவித்தார். மேலும் நாளை இது தொடர்பாக வாயில் கருப்பு துணி அணிந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஃபைலிங் நடைமுறை மூலம் அதிக செலவாகும் என்றும் வசதி உள்ளவர்களுக்கு தான் அது பெரிய அளவில் பயன்படும் என்றும் நடுத்தர மக்களுக்கு இந்த முறை உதவாது என்றும் ஆகவே இதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நேற்று ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம், சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருந்தோம், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இரண்டாவது நாளாக இந்த உண்ணா நோன்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். காலையில் 10:30லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் உண்ணா நோன்பு நிலையிலேருந்து இந்த எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் நான் அமைதியான முறையில் பதிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து இந்த ஃபைலிங்க்கு இன்றைக்கி நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்ததுனால இவ்வளோ நாள் போராட்ட களத்துக்கு வராத அசோசியேஷன் எம்எச்ஏ ஸ்மால் காஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. இன்றைக்கி முக்கியமாக எம்பிஏ இதுக்காக ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இதை ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தை நாளைக்கு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாளைக்கு நாங்கள் எங்களுடைய வாயில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு ஒரு மாஸ்க் அணிஞ்சிட்டு நாங்கள் எல்லோரும் ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணலான் இருக்கோம். இது நாங்கள் நாளைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் ஃபைலிங்க்கு எதிரிகள் கிடையாது. நாங்கள் ஃபைலிங்கை ஏற்றுக்கிறோம். நாங்கள் கேட்குறது ஒன்று தான், உள்கட்டமைப்பை உங்களுடைய ஜுடிஷியரியோட உள்கட்டமைப்பை நல்லபடியாக வடிவமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் கேட்குறோம். அல்லது ஹைப்ரிட் மோடை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்னு கேட்குறோம். ஹைப்ரிட் மோடு இருந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காசு வச்சுருக்கவங்க ஃபைலிங் நல்லபடியாக பண்ணுவாங்க. காசு இல்லாத நிறைய வழக்கறிஞர், ஆக்சுவலாக 10% தான் காசு வச்சுருக்க வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞர், 90% மிடில் கிளாஸில் இருக்க வழக்கறிஞர் தான். ஸோ அவங்களுக்கு இந்த முறை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒன்று நீங்களே நாங்கள் ஃபைல் பண்ணிடுறோம், நீங்களே எடுத்து நீங்களே ஸ்கேன் பண்ணி நீங்களே நம்பர் பண்ணுங்கள், அதுக்கு ஓகே ஃபைன், அதுக்கு என்ன செலவோ அதை நாங்கள் கொடுக்குறோம். இல்லையா ஹைப்ரிட் மோடம் நடைமுறைப்படுத்துங்க, அது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்களும் இதை கற்றுக்கிறதுக்கும் எங்களுக்கும் ஒரு டைம் கொடுத்த மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் அந்த ஃபைலிங் நடைமுறைகளை கொஞ்சம் கற்றுக்குவோம். அதுக்குள்ளே நீங்களும் உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துங்க, கட்டமைப்பை நன்றாக மேம்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைலிங் நடைமுறையை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் கோரிக்கை இது ஒன்று தான். நாங்கள் ஃபைலிங்கே வேணான்னு சொல்ல, நாங்கள் கண்டிப்பாக அந்த ஃபைலிங் நடைமுறையை ஏற்றுக்கிறோம். ஆனால் அதுக்குண்டான கட்டமைப்பையும் உங்களுடைய அலுவலர்களுக்கு முறையான பயிற்சியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைலிங் நடைமுறைக்கு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமாக நாளைக்கு நாங்கள் ஒரு ஹியூமன் செயின் பாஸ் பண்ணுறோம். நாளைக்கு மதியம் 1 மணிக்கு ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணுறோம். எங்களுடைய கருப்பு துணியை வாயில் கட்டிக்கிட்டு எங்களுடைய எதிர்ப்பை அமைதியான முறையில் தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி அடுத்த கட்ட போராட்டமாக இதை நான் இன்றைக்கி அறிவிக்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக நம்ம அதில் வெற்றி பெறுவோம். இதில் சாதக பாதக அம்சங்கள் அத்தனையும் இதற்கு முன்பாக பேசியவர்கள் உங்களிடம் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். எனக்கு நான் இத்தனை 28 வருடமாக இருக்கக்கூடிய எனக்கே அந்த ஃபைலிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் தெரியுது. எனக்கு அந்த ஃபேஸ்புக்கு போஸ்டிங்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸே தெரியாது. என்ன மாதிரி ஆட்கள் ஒரு சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோனே ஆப்ரேட் பண்ண தெரியாது, லேப்டாப்பே கிடையாது. அவங்களாம் எப்படி கம்பல்சரி மேண்டேட்ரி ஃபைலிங்ன்றாங்க. ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு ஹைப்ரிட் மோடில் கொண்டு இருப்பாங்களேன். இதில் என்ன உங்களுக்கு இருக்குது? பார் கவுன்சிலில் மேடம்லாம் வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அத்தனை பார்லையும் அந்த டிஜிட்டலாக அவங்கள நல்லா எக்யூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக மேண்டேட்ரி ஃபைலிங்கை கொண்டுட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம இது வேணான்னு சொல்லவே இல்லை. டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கோம். ஆனால் இவங்க என்னென்னா ரொம்ப குறைஞ்ச காலத்தில் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வைக்காமல் நேரடியாக கொண்டு வந்து ஃபைலிங் தான் பண்ணணும் அப்படின்னா காலையில்
நான் போய் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதா அப்லோட் பண்ணுறது நிற்கிது, நான் கோர்ட்டில் போய் ஆஜராகிறதா ஒன்றுமே புரியல. அவங்க எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்கிறேன். இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு கூட நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன குறைஞ்சபட்சம் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு 20 ரூபாய் ஆகுது ஒரு சூட்டை. நாம் எல்லாருமே வெக்ஸைஸ் ஃபிக்ஸைஸ் சூட்டை 20 ரூபா 1 லட்சத்தை அப்லோட் பண்ணுவோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். 20 1 லட்சம் 2 லட்சம் நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் நம்பர் போடுங்க பார்க்கலாம். 20 ரூபாய் தானே பண்ணலாமே, ஒவ்வொருத்தரும் 1000 ஃபைல் பண்ணுவான். அப்போ தெரியும் இதோட அவங்களுக்கு. இதை வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை மாற்றலாம். இப்போ இதையும் ஒரு போராட்டமாக நம்ம செய்யலாம். இப்படி ஒரு போராட்டம் எப்படி வந்து தந்தி ஒரு 1 லட்சம் அடிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா முன்னாடி, அது போல் நம்ம 1 லட்சம் இ-ஃபைலிங் பண்ணுவோம். இங்கேருந்து எல்லாமே வந்து ஜாம் ஆகட்டும். எல்லாத்துக்கும் நம்பர் கொடு, நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. 20 ரூபாய் கொடுத்தா போதும் மினிமம் ஃபைலிங்க்கு. அந்த பெட்டிஷனாக ஃபைல் பண்ணுவோம். அந்த பெட்டிஷனில் நம்ம கோரிக்கையவே பெட்டிஷனாக ஆக்கி ஃபைல் பண்ணுவோம். இதை வந்து இது ஒரு காமெடியாக நினைக்க வேண்டாம். நிச்சயமாக திஸ் வில் மேக் அன் எஃபெக்ட் டெஃபினெட்லி. அவ்வளோதான். பெண் வழக்கறிஞர் சங்க தலைவி அவர்களே சொல்லிவிட்டால், அவர் சொல்லிவிட்டால் அப்பீலே கிடையாது. ஆகவே இந்த போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றீர்கள். மீண்டும் மீண்டும் மற்றவர்கள் பேசியதை மீண்டும் மீண்டும் நான் சொல்வதற்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியவில்லை. ஏதோ வக்கீலுங்க வழக்கம் போல போராட்டம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கள தான் மெயினாக இதில் பாதிக்க போகுதுங்கிற விஷயத்த நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே போல் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நம்ம நடத்தணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு தான் நம்மளோட கோரிக்கை. வேண்டான்னு தயவு செய்து நம்ம சொல்லவே இல்லை. 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பார்லையும் நம்ம இந்த இ-ஃபைலிங்கான எல்லா ஒர்க்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம டெவலப் பண்ணி எல்லாருக்கும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத என்னோட கோரிக்கை. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு டாக்டர் என் விஜயராஜ் அவர்களே. இப்போ இல்லை நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் தேங்க்யூ சார். இப்போ நம்ம வந்து இந்த கூட்டத்தையே வந்து நம்ம வந்து பொதுக்குழுவாக கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு ஜிபியாக கன்சிடர் பண்ணி இஜிபியாக இப்போ அடுத்த நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்துகிறோம். பாவம் எனக்கு தெரியுது எல்லாருமே சாப்பிடாம இருக்கீங்க. யாரெல்லாம் என் கூட சாப்பிடாம உட்காந்தாங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உண்மையிலே எல்லாருக்கும் ஜூஸ் ரெடியாக இருக்குது. ஓகே மேடம். நல்லி மேடம் அது அவங்க எடுத்து வைக்கணும். அது அப்படியே எடுத்துட்டு வரணும். ஆமா ஆமா சரி அங்கே இருக்காங்க. இருப்பாங்க. இப்போ நம்ம மைக் கொடுப்பாங்க. போடு தனி சேனல் அது அவங்க நீதிமன்றங்களில் நடைமுறையில் உள்ள இ-ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி அனைத்து வழக்கறிஞர் சங்கங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொட்டு மழையிலும் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு மோகனகிருஷ்ணன், முன்னாள் தலைவர் பால் கனகராஜ், மூத்த வழக்கறிஞர் திரு இந்தியன் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். நீதிமன்ற நடைமுறையில் உள்ள இ-ஃபைலிங் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி கோஷம் எழுப்பினார்.
கொட்டும் மழையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். பிரதர் ஒரு கை பிடிக்கிறீங்களா? வாழ்த்துக்கள் சார். மனோகர் போகட்டும்
பிரசிடென்ட் உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு தடவையும் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி அதை செயல்படுத்த வேண்டும் என்று செய்து கடைசியாக 19/2020 நோட்டிபிகேஷனில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல், அதாவது எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படுத்தாமல் கடந்த பிப்ரவரி 2023 என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. வழக்கறிஞர்கள் குறிப்பாக கிரிமினல் சைடில் பிராக்டிஸ் பண்ணுவாங்க சரி என்று சொல்லிட்டு இந்த தலைமை நீதிமன்றம் அதில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் வேண்டுமென்றே வழக்காடுகளுக்கு எதிராகவும் வழக்குகளுக்கு எதிராகவும் இந்த திட்டத்தை அமல்படுத்த திட்டத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இ ஃபைலிங் செய்து கொள்ளலாம், நாங்கள் தவறு செய்வதில்லை. இப்போ ஒரு இ ஃபைலிங் பண்ணுறோம்னாக்கா ஹைகோர்ட்டுக்குள்ள தவறு எடுக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தவறு எடுக்காத சூழ்நிலையில் ஒரு செல்ஃபோனோ ஒரு லேப்டாப் மூலமாக எப்படி வந்து ஒருத்தர் இ ஃபைல் பண்ண முடியும்? மட்டுமல்லாது கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். காலையில் தான் ஒரு அக்யூஸ் வரலன்னு சொல்கிறாரு. வரலன்னு சொல்லும்போது உடனே ஒரு மனு தாக்கல் செய்யப்படும். சொல்லுவாங்க. இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்யும் பொழுது எங்களை போல பல வழக்கறிஞர்கள் மனுவை தாக்கல் செய்யும் பொழுது அது பிஸியாக இருக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த சூழ்நிலையில் சாயங்காலம் 5 வரைக்கும் ஒருவேளை ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் மறுநாள் இதெல்லாம் வந்து ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி கூட செய்யாமல் தொடர்ந்து அதே நிலையை செயல்படுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தலைவர் மாவட்ட பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் எல்லா வழக்குகளும் முறையில் லா அசோசியேஷன், ஜிடி கோர்ட் அசோசியேஷன், எக்மோர் அசோசியேஷன், விமலாயர் அசோசியேஷன், விமலாயர் அசோசியேஷன் கோர்ட் நீதிமன்றத்தில் புறக்கணித்துவிட்டு உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று தலைமை நீதிபதி கண்டிப்பாக கேட்க வேண்டும். கேட்கும்போது தான் அவருக்கு நிலைமை தெளிவுபடுத்தப்படும். இப்போ இங்கே இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் சொல்கிறாங்க, ஐடி ரிஜிஸ்ட்ரார் சொல்கிறாங்க, அவர் போய் அந்த ஃபீல்டு ரிப்போர்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. எல்லாமே சரியாக இருக்குங்க, ஃபைலிங் அதிகமாக இருக்குங்க, எல்லாம் நடைமுறை கரெக்டாக போகுதுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தவறான தகவல். இந்த தவறு என்பதை நீதிபதி உணர வேண்டும். ஏன் அவர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் மற்ற நீதிபதிகளை சந்தித்து இது போல ஒரு நடைமுறைக்கு வராது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும், குறிப்பாக கீழமை நீதிமன்றத்தில் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புகளும் இல்லை என்று சொல்லி வருகிறோம். ஆனால் நீதிமன்றம் எங்களுடைய கோரிக்கை ஏற்க வேண்டும். அந்த அடிப்படை கட்டமைப்பு அமைப்பதற்கு சில காலவாசம் தேவைப்படும். அது வரைக்கும் நீங்கள் இல்லை, அந்த கால அவகாசம் என்னவென்று உயர்நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். வழக்கறிஞர்கள் நாங்கள் முடிவு செய்ய முடியாது. வழக்கறிஞர்கள் ஒற்றுமை, வழக்கறிஞர்கள் ஒற்றுமை, வழக்கறிஞர்கள் ஒற்றுமை, வழக்கறிஞர்கள் ஒற்றுமை, எம்எச்ஏ ஒற்றுமை, எம்எச்ஏ ஒற்றுமை.